அவங்க மன்னிப்பு கேட்கணும் சார். என்ன ஆய் ஊயினா என்ன சார் அர்த்தம்? மன்னிப்பு கேட்கணும் சார். சார் அதெல்லாம் தப்பு சார். மக்களே, அதாவது அவங்க வந்துட்டு எவ்வளோ ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. நான் பார்த்தேன், கள்ள ஓட்டு போடுறதுக்காக தான் உள்ளே போனாங்க அப்படின்னு. பட் ப்ரெஸ் அண்ட் மற்ற தெரியும் இல்லைங்களா, சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சிங்குலரில் பேசினாங்க, அது இல்லை மேட்ரு. ஓகேங்களா, அவங்க லாங்குவேஜ் தெரியலைனாலும் கூட தப்பை தட்டி கேட்குறாங்க, அதுதான் அங்கே மேட்ரே. ஓகேங்களா. அண்ட் மோர் தென் தட் இப்படி கள்ள ஓட்டுகள் வந்து இங்கே நிறையவே ஆகிட்டுருக்கு. இருந்தாலும் நம்ம இந்தியா டுடே பத்திரிகையிலேருந்து அண்ணனுக்கு சாதகமாக ஒரு விஷயம் வந்திருக்கு. அது ரொம்பவே சந்தோஷம். மற்ற இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் சேனல்ஸு அண்ட் சப்போர்ட்டர்ஸ் சேனல்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு சாதகமாக தான் எக்ஸிட் போல வந்து எக்ஸிபிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதை பற்றி நம்ம தலைக்கெடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. மோர் தென் தட் இன்னொரு விஷயம் எனக்கு சொல்லணும். சிலர் வந்துட்டு பேட்டி கொடுக்குறத பார்க்குறேன். இப்போ சப்போஸ் தாவேக்கா வந்துட்டு இஃப் இட் ஃபெயில்ஸ் அப்படின்னு வரும்போது அது வந்து தோத்துருச்சுன்னா நான் சூசைட் பண்ணிக்குவேன், நான் இருக்க மாட்டேன், எல்லோரும் முன்னாடியுமே வந்து சூசைட் பண்ணிக்குவேன் ஒரு சகோதரி சொல்கிறாங்க. தயவு செய்து அந்த மாதிரி ஒரு தவறான முடிவுகளுக்கு போகாதீங்க. பாருங்கள், வெற்றி தோல்வி எல்லாத்துக்குமே சகஜம் தான். அவர் வந்து முயற்சி பண்ணி நின்று இவ்வளோ இவங்கெல்லாம் சொல்கிறத வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன், இப்படிப்பட்ட ஒரு ஜாமவான்களோட நம்ம அண்ணன் மோதி வெற்றியோ தோல்வியோ மோதினார்ல, அதுதாங்க வெற்றியே. தயவு செய்து அந்த ஒரு தெளிவான மனப்பான்மையில் இருங்க. வெற்றி தோல்வி ரெண்டுமே ஒரே மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். எத்தனையோ பேர் தோற்று மறுபடியும் ஜெயிச்சு மறுபடியும் ஆளலையா. இப்போ வந்துட்டு அண்ணா வந்து எடுத்து வச்சிருக்கிறது முதல் படிக்கே இப்படி தான் அதிர விடுறாரு அப்படின்னு சொன்னால் இவர் வந்து இன்டர்நேஷனல் லெவலில் கூட பேச ஆரம்பிச்சிட்டாங்க இவருடைய வந்துட்டு ஸ்ட்ராட்டர்ஜியை. ஸோ அதனால் அவருடைய தைரியம் நம்மளுக்கும் இருக்கணும். மற்றபடி கோழைத்தனமாக எதுவும் பேசிகிட்டு இருக்காதீங்க. அவர் வந்துட்டு எந்த அளவுக்கு எத்தனை பிரச்சனைகளை எல்லாத்தையுமே சமாளித்து இன்றைக்கி வந்து ஒரு தலைவனாக நம்ம முன்னாடி நிற்பாருங்கிற நம்பிக்கை இருக்கும். அதே நம்பிக்கையில் இருங்க, நல்லதே நடக்கும். அண்ணனுக்கு நீங்கள் ஏதாவது ஒன்று அப்படி தப்பாக பண்ணிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அதுவும் வந்து விஜயால் தான், விஜய் வந்து தப்பாக வழி நடத்தினார் அப்படின்னு சொல்லி அவருக்கு தான் கெட்ட பேராக போயிடும். மக்களே, அப்படிப்பட்ட எண்ணம் இருக்கிறவங்க தயவு செய்து மாற்றிக்கோங்க. எல்லாத்தையுமே சகஜமாக எடுத்துக்க பழகிக்கோங்க. நீதி வெல்லும், நியாயம் வெல்லும். நம்மளா அப்படியுமே ஆப்போசிட்டில் ஜெயிச்சாங்கன்னா அது அநியாயமாக ஜெயிச்சாங்கன்னு எல்லோருக்குமே தெரியும். திரு விஜய் அவர்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லா ப்ளே பண்ணிருக்காரு. நம்ம கடைசியில வந்து இதனால நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னங்கிறத நம்ம பேசுவோம். அதுல வந்து ஒரு தலைவர் கட்சி ஆரம்பிச்சு 2-3 வருஷத்துக்குள்ள இவ்வளவு பெரிய திராவிட கட்சிகளை ஆரம்பிச்சு 60 வருஷத்துக்கு மேல ஆன ஒரு கட்சியை, ஒரு 30 வருஷத்துக்கு மேல ஆண்ட ஒரு கட்சியை அவங்களுடைய பேஸ ஒருத்தர் ஆட்டி படைச்சிட முடியும் அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய மெசேஜ், எல்லாருக்குமான ஒரு பெரிய மெசேஜ். அது வந்து எப்படி சாத்தியமாச்சுன்னு எல்லாருமே யோசிக்கணும். சாதாரண விஷயம்.